Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 9 of the revised PGTRB exam, and we are discussing language testing and evaluation. அதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க டாபிக். அப்போ வாட் இஸ் த கிரைட்டீரியன் ஃபார் அ குட் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கும்போது இதெல்லாம் தான் டாப்பிக்காக சொல்கிறாங்க. நம்பர் 1, வேலிடிட்டி. Number 2, reliability. Number 3, practicality. Number 4, discrimination. Number 5, authenticity. Number 6, washback. Sir, validity na enna அப்படின்னு கேட்டீங்கன்னா whether the reading என்னன்னா it measures what it intends to measure. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மெஷர் பண்ண போகிறோம், அந்த மெஷரிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலிட், அந்த வேலிடிட்டி இருக்கா, இது வந்து சரியான மெஷர்மெண்ட்டை தான் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா அது வந்து ஒரு குட் லாங்குவேஜ் டெஸ்ட். ஒரு இலக்கை வந்து அதால் போய் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும்னா. நம்பர் 2, ரிலையபிலிட்டி. இதனுடைய ரிசல்ட் வந்து நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறதா, கேன் பி பேங்க் ஆன் இட். அடுத்தது ப்ராக்டிகலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் டெஸ்ட், what is the time taken, what are the resources needed அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதா. அடுத்தது டிஸ்கிரிமினேஷன். ஓகே, நம்மளால ஈஸியா இந்த மாணவர்களை தரம் பிரித்து குரூப்பா பிரிக்க முடியுதா, டிஸ்கிரிமினேஷன் அதை பிரிக்க முடியுதா, உண்மையாலுமே யாரு ரொம்ப வீக்கா இருக்காங்க, யாரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு ஃபுல்லா நம்மளால ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்கு இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் பயன்படுகிறதா. அடுத்தது அத்தென்டிசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ரியல் லைஃபுடைய யூசேஜ் அந்த மாணவர்களிடம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு டெஸ்ட் வந்து நமக்கு சொல்லுதா சொல்லலையா. இன்னொன்று வாஷ்பேக். என்ன அப்படின்னா வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெஸ்டிங் ஆன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம், அந்த எவாலுவேஷன் பண்ணிட்டோம், இது வந்து டீச்சிங் லேர்னிங் மேலே எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த தாக்கம் அப்படிங்கும்போது இது 2 விதமான தாக்கம் இருக்கலாம். ஒன்று பாசிட்டிவான தாக்கமாக இருக்கலாம், இன்னொன்று நெகட்டிவான தாக்கம். அப்போ இந்த கிரைட்டீரியன் எல்லாத்தையும் ஒரு குட் லாங்குவேஜ் டெஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணும். சரி, இப்போ அடுத்த ஒரு சின்னதாக ஒரு டாபிக் போகலான்னு பார்த்தேன். என்னென்னா there are different types of language testing. அதில் ஒரு முக்கியமான டைப் வந்து ஸ்கில்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜ் டெஸ்டிங். அப்போ என்னென்ன ஸ்கில் எல்லாம் சார் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே தெரியும். ரீடிங் டெஸ்ட், listening test, speaking test, writing test. Okay? What are the common testing technique? காமனா நம்ம வந்து லாங்குவேஜ் டெஸ்டிங்ல என்னென்ன சார் டெக்னிக்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. எம்சிக்யூ டெஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டெஸ்ட், இட்ஸ் கால்டு அப்ஜெக்டிவ் டெஸ்ட். இப்போ நமக்கு வந்து பிஜிடிஆர்பியில் என்ன டெஸ்ட் வைக்க போறாங்க? சப்ஜெக்டிவ் டெஸ்டா, ஆப்ஜெக்டிவ் டெஸ்டா, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டா, போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்டா? அப்ஜெக்டிவ் டெஸ்ட். அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். அதுலயும் நமக்கு எம்சிக்யூ மட்டும்தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட வைக்க மாட்டாங்க. மேட்ச் ஒருவேளை நெட் எக்ஸாம் ஸ்டைல்ல போகணும்னா மேட்ச் பேங்கிங் எக்ஸாம்ல க்ளோஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அந்த பேசேஜ்ல என்ன பண்ணுவாங்க, பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து அதை ஒரு வேர்டை எடுத்து அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுல எது வந்து கரெக்டா அந்த வேர்டுடைய மீனிங் அப்படி மாதிரி கேட்பாங்க. அது அப்ஜெக்டிவ் டெஸ்ட். தி செகண்ட் ஒன் இஸ் சப்ஜெக்டிவ். அப்படின்னா நீங்க ஒரு டாபிக் கொடுத்துருவோம், அந்த டாப்பிக்கை நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஆர்கியூ பண்ண போறீங்க. அப்போ எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், ஷார்ட் ஆன்சர் இருக்கும், மீடியம் லெவல் எக்ஸாம் ஒரு ரைட்டிங் இருக்கும். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ஏன்னா உங்களை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அதை பேஸ் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் எந்த அளவுக்கு கற்றுருக்குறீங்க, அதே பாடி லாங்குவேஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு ரோல் பிளே வரும், ப்ரெசன்டேஷன் வரும், இன்டர்வியூ வரும். இன்னொன்று போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட். ஓகே, இது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய ரைட்டிங் ஆஸ்பெக்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி வாங்கி நம்மளை அசஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் காமன் டெஸ்டிங். ஓகே, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா there is something called peer assessment. பியர் அசஸ்மெண்ட் ஒரு மாணவர்களுக்குள்ளாரையே ஆய்வு நடத்துவாங்க. இன்னொன்று ஒரு மாணவனை நீங்களே ஆய்வு பண்ணி உன்னை பற்றி கொண்டுகிட்டு வா, என்னால் இது பண்ண முடிஞ்சிச்சு, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு கொண்டு வர்றது, இது ஒரு அசஸ்மெண்ட். இது இல்லாமல் இன்னைக்கு நிறைய மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. நமக்கு ஆக்சுவலாக பிஜிடிஆர்பி அப்படின்னு முன்னாடி சொல்லி இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க? சிபிடி, கம்ப்யூட்டர்
based digital exams with automatic scoring. நீங்க எழுதி முடிச்சோடனே எல்லாத்தையும் மார்க் பண்ணோன்னா, ஒருவேளை அவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம், நீங்க முடிச்சோடனே சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு மார்க் கிரேட் அங்கே கொடுத்துருக்கலாம். ஆனா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, எப்படி சார் இதை அசஸ் பண்ண முடியும், ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுவாங்களே அப்படிங்கும்போது எல்லாத்தையும் ரிசல்ட்டை வித்ஹோல்டு பண்ணி அவங்க அசஸ் பண்ணி ரேங்கிங்லாம் ஷீட் இதெல்லாம் போடணும்ல. உங்களுக்கு ஒரு லிஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை கேட்டகரி வைஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஹோல்ட் பண்ணி இது எல்லாத்தையும் போட்டு அது அதே மாதிரி வேற வேற நாட்கள் நடக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு சில கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கும், ஒரு சில பேட்சுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் போட்டு நார்மலைசேஷனில் போட்டு நமக்கு லிஸ்டிங் போடுவாங்க. பாயிண்ட்ஸ் 0 0 0 0 1 2 3 4 அப்படின்னு லாஸ்ட்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 டிஜிட் அந்த மாதிரி போட்டாங்கன்னா இட்ஸ் கால்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங். அதற்கு அடுத்த ஒரு மெத்தட் இருக்கு, இட் இஸ் கால்ட் அடாப்டிவ் டெஸ்டிங் மெத்தட். வாட் இஸ் அடாப்டிவ் டெஸ்டிங் மெத்தட்? இட் இஸ் ஆல்சோ known as computerized adaptive testing, CAT. Okay, adaptive testing இன்னொரு பேர் என்ன டீச்சர்ஸ்? Computerized adaptive testing. இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவரை போய் உட்கார வச்சிருவாங்க. அந்த கம்ப்யூட்டரை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் செட்டு கொடுக்கும். அவங்க அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய எபிலிட்டியை தெரிஞ்சுக்கும். அப்ப இவருடைய திறன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் கொஸ்டினை டஃப்பாக கொடுக்கும். அப்போ நம்ம டீச்சர்கிட்ட இருக்கிற ஹேபிட் தான் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றவங்கள்ட்ட சிம்பிளான கொஸ்டினும், கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்கள்ட்ட டஃப்பான கொஸ்டின். ஒரு ஆன்சர் பண்ணிட்டா டீச்சர் சொல்லுவாங்க, இருடி இந்த வர்றேன், இன்னும் கொஞ்சம் உன்ட்ட டஃப்பாக கொஸ்டின் கேட்குறேன். அது சும்மா அந்த ஸ்டூடெண்ட்டை கீழே தட்டி வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, அவன்கிட்ட உள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளியில கொண்டு வரணும், அவனை இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி. Okay, so இங்க பாத்தீங்கன்னா each test taker gets a different set of questions. Fewer items need to assess ability accurately அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது ரியல் டைம் எஸ்டிமேஷன் ஆஃப் லேர்னர்ஸ் ப்ரொஃபிஷியன்சி. இது ஸ்கோரிங்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் இட் டெலிவர்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்கோர் அண்ட் டயக்னாஸ்டிக் ரிசல்ட். இது ஒரு இண்டிவிஜுவல் லேர்னருடைய பர்சனல் நீடுக்கு தேவையானபடி ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கும். ஓகேவா டீச்சர்ஸ்? இதுக்கு தேவையான கருவிகள் என்ன அப்படின்னா, ரொம்ப பாப்புலரானது என்ன அப்படின்னா டியோலிங்கோ இங்கிலீஷ் டெஸ்ட், DET. அப்புறம் GRE கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன். அப்புறம் GMAT, where GMAT is graduate management admission test. அடுத்தது TOEFL IBT home edition. Some sections not incorporate adaptive elements. ஒரு சில பேர் எடுக்க மாட்டாங்க, பட் மற்றதெல்லாம் இருக்கும். அப்புறம் டாஸ்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வாட் இஸ் டாஸ்க் பேஸ்? அதுக்கான டாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டாஸ்க்கை வச்சு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா there is something called alternative assessment. ஆல்டர்னேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அதில் ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன் இஸ் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட், தி அதர் ஒன் இஸ் ஆப்சர்வேஷன்ஸ் அசஸ்மெண்ட், தி தேர்ட் ஒன் இஸ் டைரிஸ் அசஸ்மெண்ட். ஓகே, இது என்ன அப்படின்னா இட் இஸ் நான் ட்ரெடிஷனல் மெத்தட். இந்த 3மே, மற்றதெல்லாம் ட்ரெடிஷனல் மெத்தட், இது நான் ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டெஸ்டிங்லாம் கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா there is assessment of real life or classroom context activities. Okay, is the idea clear? இப்போ போர்ட்ஃபோலியோனா என்னன்னு பார்த்துக்கோமே. What is portfolio? The definition அப்படின்னு கேட்டீங்கன்னா, a portfolio is a purposeful collection of learners' work over a time that demonstrates progress, effort and achievement. ஓகே, இதில் நம்ம சைடில் லிட்ரேச்சர் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைனல் ப்ராடக்ட் அதை மட்டும் அசஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எங்க, செகண்ட் டிராஃப்ட் எங்க, தேர்ட் டிராஃப்ட் எங்க, இதில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தபோது என்ன பண்ணியிருப்போம், ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த டயக்னாஸ்டிக் டெஸ்டுடைய ரெக்கார்ட், அதற்கப்புறம்
ஒரு மாசம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு, ஒரு 3 மாசம் கோர்ஸ்னா இதுல 4 வாரம், ஒவ்வொரு வாரம் எண்ட்லயும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், அவனுக்கு ஒரு ஃபைனல் ஃபீட்பேக் கொடுப்போம். ஏன் இப்போ வெக்காபுலரி ஜேர்னல், ரீடிங் ரெஸ்பான்ஸ் லாக், செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் டீச்சர் ஃபீட்பேக் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் அண்ட் டு செட் கோல். It also helps the teacher to track long-term growth of the learner. அதே நேரத்தில் it involves learners in self-monitoring. ஓகே, நம்ம பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் தெரியுமா அப்படிங்கிறது. இப்போ நானே வந்து மொத ஒரு வீடியோ போட்டதுக்கும் இப்போ ஒரு 1100வது வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து என்ன மாதிரி பேசணும், எப்படி கேமரா ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரி கான்செப்ட் நம்ம டெலிவர் பண்ணணும், எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? நம்ம எல்லாமே பண்றது தான். என்ன அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு ஆய்வு செஞ்சு அடுத்தது அவனுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு, இங்கே பாரு மொதல் பரீட்சையில் நீ பாரு ரொம்ப கம்மியாக எடுத்திருக்க, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்க, இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இதுதான் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட். அடுத்தது அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்னாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பிஹேவியர், பார்ட்டிசிபேஷன், பெர்ஃபார்மன்ஸ் மூன்றையும் நம்ம அசஸ் பண்றது, அதை மானிட்டர் பண்ணி அதிலிருந்து என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அவனுக்கு சஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் லாங்குவேஜ்னு வந்துருச்சிங்கன்னா, we observe the fluency and accuracy during speaking and we give feedback. நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம கையில் என்ன டூல்ஸ் பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்லிஸ்ட் வச்சிருப்போம், ரேட்டிங் ஸ்கேல் வச்சிருப்போம், ஒரு அனக்டோட்டல் ரெக்கார்டு வச்சிருப்போம். அது மூலியமாக அவனுடைய லேர்னிங் எபிலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அசஸ் பண்ணுவோம். ஓகேவா? மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டைரி ஆர் ஜேர்னல். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனே வந்து ஒரு டைரி ஜேர்னல், டெய்லியும் நீ என்ன கற்றுக்கிட்ட, என்ன மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைச்சிச்சு, நீ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்ட, உன்னுடைய ஃபீலிங் லெவல் என்ன அப்படின்னு அவனுக்கே கேள்வி கேட்டு அவனே பதில் எழுத. நம்ம ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்கணும். வாட் டிட் ஐ லேர்ன் டுடே, நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு நீ யோசிச்சு எழுது அப்படிங்கும்போது நீயே உன்னை கேள்வி கேட்டுக்கோ. வாட் டிட் ஐ லேர்ன் டுடே, வாட் ஐ ஃபெயில் டு லேர்ன் டுடே, வாட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ, வாட் ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் மீ டு ஃபோக்கஸ் ஆன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டு கவர் த போர்ஷன்ஸ். ஏன்னா நமக்கு ஒரு இப்போ எத்தனை நாள் இருக்கு டீச்சர்ஸ், நமக்கு பழைய டேட் படி இன்னும் எத்தனை நாள் இருக்கு நமக்கு எக்ஸாமுக்கு? 28ன்னு வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் 28ன்னு பழைய டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த டேட்னா நம்ம இன்னும் எத்தனை நாள் கையில இருக்கு? ரஃபா ஒரு 70 நாள் வச்சுக்கலாமா? எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்துருப்பீங்களா கேலண்டர்ல உடனே? ஓகேவா டீச்சர்ஸ், ஏதாவது பாத்தீங்களா? ஓகே, எல்லாருமே ஒரு யோசனையில் இருக்கிறீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ this helps the student to get metacognitive awareness. காக்னிட்டிவ்னா இன்டெலெக்சுவல், அதையும் தாண்டி நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ரெண்டாவது அவனுடைய அட்டானமஸ் லேர்னிங் அப்படிங்கிறது என்ஹான்ஸ் ஆகும். அப்புறம் இட் ப்ரொமோட்ஸ் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி அண்ட் எக்ஸ்பிரசிவ் ஸ்கில் அவனுக்கு கிடைக்கும். இட் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லேர்னர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதெல்லாம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் அந்த வாஷ் பேக் அப்படிங்கிறதுக்கு, இந்த வாஷ் பேக் அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன அப்படின்னா, ஹவு ஃபார் இஸ் த டெஸ்டிங் இன்ஃப்ளூயன்சிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங். இதை பற்றி நான் மெட்டீரியல் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், பட் அவ்வளோ டீப்பாக நம்ம போக வேண்டியது. என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வாஷ் பேக் ஓரியன்டட் டெஸ்டிங்கை இந்த உலகத்திற்கு அது ஒரு பெரிய வரைபடம் இருக்கு. அந்த வரைபடம் வந்து நமக்கு அவ்வளோ சீரியஸாக கொண்டு போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது யார் உருவாக்குனா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வரைபடத்தை உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கூகுள் பண்ணி அந்த வரைபடத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன கான்டெக்ட்ல இந்த
வாஷ்பேக் அப்படிங்கிற டெக்னிக் வந்து உருவானது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். யூ வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் டாபிக். Okay, teachers, that's all about language testing and evaluation.